தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025 வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நமக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே நிறைவேறும் என்றுதான் நாம் பார்க்கிறோம். நாம் அதை விசுவாசிக்கிற பொழுது மெய்யாகவே அவைகள் நமக்கு வாய்க்கும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்னையும் உங்களையும் தேவன் தம்முடைய கையிலே அலங்காரமான கிரீடமாகவும் அவருடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருக்கும்படியாக நம்மை ஆசீர்வதித்து வைக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவருடைய கரம் நம்மை தம்முடைய உள்ளங்கைகளில் ஏந்தி பாதுகாக்கிறதா இருக்கிறது. உள்ளங்கைகளை வரைந்து வைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அந்த கரத்திலே நானும் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கப்படும். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், சாதாரணமான ஒரு கிரீடம் அல்ல, அலங்கரித்து நம்மை அழகு பார்க்கிற தேவன், நம்மை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், அழகு பார்க்கிற தேவன் என்றுதான் பார்க்கிறோம். அவ்விதமான நிலைமையில அவருடைய கையில் நாம் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். அவருடைய கை எப்படிப்பட்ட கை என்று நாம் பார்ப்போமானால், அவருடைய கை பலத்த கை. அவருடைய கை நம்மை பாவத்திலும் சாபத்திலிருந்து விடுவிக்கும் கை, துன்பத்திலிருந்து விடுவிக்கும் ரட்சிக்கும் கை. அவருடைய கை குறுகாத கை. கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை என்று வாசிக்கிறோம். நாம் இடறி விழுந்தாதபடி தம்முடைய கரங்களிலே ஏந்தும் கை, வியாதியிலிருந்து நம்மை குணப்படுத்தும் கை என்றுதான் இங்கே நான் பார்க்கிறோம். மாத்திரமல்லாது நீ தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமா இருப்பான்மாக. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்று பார்க்கும் பொழுது, எவரையும் மேன்மைப்படுத்தும் கரம். அவருடைய கரம் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கரம். அவருடைய கரம் தயவுள்ள கரம். அவருடைய கரம் நம்மை திடப்படுத்தும் கரம். அவருடைய கரம் நம்மை தாங்கும் கரம். அவருடைய கரம் பராக்கிரம் உள்ள கரம். அவருடைய கரம் நம்முடைய ஊழியத்திலே நம்மோடு கூட இருந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கரம் என்றுதான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய கையிலே அலங்காரமான கிரீடமாக, இப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலே நாம் ராஜமுடியுமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், மெய்யாகவே நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இந்த ஆசீர்வாதமான இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் இன்னும் கர்த்தரை முழுமையாய் சார்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை சித்தப்படி செய்வோமானால், மெய்யாகவே நானும் நீங்களும் அவருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாகவும் அவருடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்போம் என்பது சந்தேகமே கிடையாது. ஜெபமடுமா, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, நன்மையான வேலைக்காக நாங்கள் நன்றி உடத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த 2025 வருஷத்துல ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தம்மை முற்றிலும் தாழ்த்தி உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உமக்கென்று சாட்சியை ஜீவிக்க உதவி செய்கிறாங்க. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.